நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்ப குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் பண வளமை, அதிர்ஷ்டம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அனைவரும் அதற்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதை எப்படி சேமிக்கணும், எப்படி லாபகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குருவோட விஷயத்தில் குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறக்கூடிய பாடம் என்ன? மெடிடேட் ஆன் ரைட் பாத். தியானம் பண்ணுங்க சரியான பாதையில். நீங்கள் எண்ணத்தில் தியானம் பண்ணாதீங்க. டு நாட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காரும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகள் தான் முதல்ல வரும். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், யார்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அதுதான் வரும். அது பண்ணால் அது தியானம் இல்லை. அது என்னாகும், அந்த எண்ணமே பல மடங்கு பெருசாகும். ஆனால் நம்ம குருவையும் கடவுளையும் நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ பண வளமை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியும். தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் பண்ணாலே நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு என்னோட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன். அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியும் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் வளமையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் என்ன டைப் பண்ணுவீங்க? குரு அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் 2024லேருந்து 25 வரைக்கும் நமக்கான செய்தி என்ன அப்படின்னு ஏஞ்சல்ஸ், கடவுள், இந்த யூனிவர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய தொடர்புகள், இடமாற்றம், குழப்பம் இது எல்லாமே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனராசி நேயர்கள் அனைவரும் குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. நமக்கான செய்தி ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு மனக்குழப்பம் இருக்குது, ஒரு தெளிவாக யோசிக்க முடியல அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? Do not worry excessively about the future. If you have done everything has to be done, the future will take care of itself. நீங்கள் எதிர்காலத்தை பற்றி திரும்ப திரும்ப பயந்துட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரின்னா கவலைப்பட்டாலும் பயந்தாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செஞ்சால் நம்ம சிறப்பாக இருக்க முடியும், ஒரு சேமிப்பாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், இதை நீங்கள் எல்லாமே செய்கிற வேலையை சரியாக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். த ஃப்யூச்சர் எதிர்காலம் தானாகவே அதை என்ன பண்ணிக்கும்? டேக் கேர் பண்ணிக்கும். நீங்கள் செய்கிற வேலையை சிறப்பாக செஞ்சீங்கன்னா சிறப்பு தானாகவே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலையை பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. மேலும் யாரெல்லாம் மீனராசி நேயர்களாக இருக்கீங்களோ அவங்க குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் தியானம் நம்ம சொல்லித்தரோம். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிக அற்புதமானது. கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ தியானம் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய அறிவாற்றல், நினைவாற்றல், நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல், பண வளமை இது எல்லாமே அதிகரிக்குது. இதை தேடி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பொருள் சார்ந்த விஷயங்களுக்காக ஓடிட்டுருக்கோம். அதையும் தாண்டி கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இணைப்பை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணணும். எல்லாருமே ஜூம் லிங்க்ல தியானம் பண்ணுறதுக்கு கலந்துக்கோங்க. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கலந்துக்கோங்க. தியானம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வெற்றியும் நமக்கு வளமையும் கிடைக்கட்டும். நன்றி.